சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தத்தின் 10வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போ காட்சி என்னன்னா, சுக்ரீவன் அவன் பாட்டுக்கு மது மாதுன்னு ஆனந்தமா இருக்கான். ராமன் கொடுத்த 4 மாத கெடு என்பதும் கடந்து போய்விட்டது. இன்னும் சீதையை தேடுவதற்கு அவன் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. அதனால இப்ப லக்ஷ்மணன் என்ன பண்றான், கோபம் கொண்டு, அண்ணா அந்த சுக்ரீவன் நம்மை ஏமாற்றி விட்டான், நன்றி மறந்தவன், நான் போய் அவனை தண்டிக்கிறேன்னு புறப்படுறான். அப்போ ராமன் சொல்றானா, போ லக்ஷ்மணா, போய் நினைவுபடுத்து. ஆனா அதுக்காக அவனோடு சண்டை போடாதே, அவன் நம்ம நண்பன் தானே, நினைவுபடுத்து என்று புன்னகையோடு ராமபிரான் சொல்கிறான். அந்த புன்னகையின் வர்ணனை தான் கிஷ்கிந்தா ஸ்பந்தத்தின் 10வது ஸ்லோகம். தூஷ்ணீம் ஏஷ சுரானுபூதி நிரதஹ காமம் கிருதக்னஹ் கபிஹி நைவத்வாம் உபகாரகம் ஸ்மரதி தத் வால்யந்திகம் கச்சது இத்தம் லக்ஷ்மண பாஷிதே நஹி ததா கோபோ விதேயः புரஹ சாந்த்வம் ப்ரூஹி சகேதி தே சுவச்சசா மந்தஸ்மிதம் சோபதே. இப்போ வில்லூர் சுவாமி ராமனை பார்த்து சொல்கிறார், ராமா, நீ அந்த மால்யவான் என்ற மலையிலே எழுந்தருளி இருக்கிறாய். சுக்ரீவன் காலகெடுவெல்லாம் தாண்டி போச்சு, அவன் ஏதோ சுகபோகத்துல இருக்கான். அப்போ லக்ஷ்மணன் ராமா உன்னிடம் வந்து சொன்னான். என்ன சொன்னான்னா, தூஷ்ணீம் ஏஷ சுரானுபூதி நிரதஹா. இந்த சுக்ரீவனும் குரங்கு இருக்கானே, அவன் சுரானுபூதி நிரதகா, இந்த சுராபானம்னு கள்ளு குடிச்சுண்டு அந்த மயக்கத்துல போயிட்டான். காமம் கிருதக்னஹ் கபிஹி, அவன் செய் நன்றி மறந்தவன். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒருவர் நமக்கு செஞ்ச உதவிய வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க கூடாது. ஆனா உன்னால் அந்த பதவியில உட்காந்துட்டு அந்த நன்றியும் மறந்துட்டான். நைவத்வாம் உபகாரகம் ஸ்மரதி. இன்னைக்கு நீ இல்லைன்னா சுக்ரீவனால் இப்படி வாழ முடியுமா? அவன் மனைவியை மீண்டும் பெற்றிருப்பானா? ராஜ்யத்தை பெற்றிருப்பானா? இந்த ஒரு வாழ்வை பெற்றிருப்பானா? அப்ப அதை கொடுத்தது நீதானே, அத்தையும் மறந்துட்டான். தத் வால்யந்திகம் கச்சது. அதனால அவனுக்கு ஒரே தண்டனை என்னன்னா, வாலிய எங்க அனுப்பினோமோ அதே இடத்துக்கு சுக்ரீவனையும் அனுப்பிடுவோன்ட்டான் லக்ஷ்மணன். அதனால எதுக்கு இவன்ட்டெல்லாம் கருணை காட்டிண்டு இனியும் தேவையில்லை. அப்போ நன்றியை மறந்து விட்டான், நீ செய்த உதவியை மறந்து விட்டான். எல்லாத்துக்கும் மேல அவன் மது மயக்கத்துல இருந்துருக்கான். இப்படிப்பட்டவன் வாழ்வதற்கே லாயக்கில்லாதவன். வாலி எங்க போனானோ அதே இடத்துக்கு சுக்ரீவனையும் அனுப்பலாம் என்று லக்ஷ்மணன் சொல்ல, ராமா இத்தம் லக்ஷ்மண பாஷிதே, இப்படியெல்லாம் லக்ஷ்மணன் பேசினா. ஆனா நீயோ நகி ததா கோபோ விதேய புரஹா. சச்ச, ஏண்டா லக்ஷ்மணா அவன்கிட்ட போய் கோபப்படுற? சாந்த்வம் ப்ரூஹி சகேதி தே சுவச்சசா. நம்ம நண்பன்டா சுக்ரீவன். என்னத்த 1000 தான் இருந்தாலும் அவன் தப்பெல்லாம் பண்ணியிருக்கலாம். 1000 தப்பு பண்ணாலும் நம்முடைய நண்பன், அவனை என்னைக்குமே நாம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம நண்பனை நாமே போய் கொல்றேன்னு சொல்லக்கூடாது. வாலி போன இடத்துக்கு அனுப்புறேன்னு இப்படி பேசாதே லக்ஷ்மணா, கோபம் கொள்ளாதே. அப்கோர்ஸ் அவன் பண்ணது தப்பு தான். என்ன தப்பு பண்ணானோ சாந்த்வம் ப்ரூஹி, நம்ம நண்பன் தானே, கொஞ்சம் நல்ல வார்த்தையா நீயே எடுத்து சொல்லி, சுக்ரீவா இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க, இது வேண்டாம், நல்லா ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொன்னா கேட்க போறான். இதுக்கு ஏண்டா கோவப்படுறேன்னு சொல்லி சுவச்சசா மந்தஸ்மிதம் சோபதே. ராமா, அப்போது நீ ஒரு புன்னகை செய்தாயே, அந்த புன்னகை தான்ப்பா இப்போதும் உன் முகத்திலே ஒளி வீசிக்கொண்டு அழகாக விளங்குகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, லக்ஷ்மணன் ராமன்ட்ட இந்த சுக்ரீவன் மது மயக்கம்னு அதுல மூழ்கிட்டான், செய் நன்றி மறந்துட்டான், உன்னாலதான் இந்த நிலையில இருக்கான், அத்தையும் அவன் மறந்துட்டான். அதனால வாலியை எங்க அனுப்பிச்சோமோ அதே இடத்துக்கு பேக் பண்ணி சுக்ரீவனை அனுப்பலாங்கிறான். ஆனா ராமன், கோபம் கொள்ளாதே, நம்ம நண்பன் தானே, நல்ல அன்பா அவனுக்கு எடுத்து சொல்லு கேட்பான்னு அவனுக்கு பதில் சொல்ல, அந்த பதில் சொல்லும் போதே பூத்த புன்னகை தான் இந்த புன்னகை என்று அனுபவம். இப்போ 3 விஷயங்கள். இந்த புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராமன் தன்னுடைய மன்னிக்கும் குணத்தை வெளிப்படுத்தும் விதமாக புன்னகை செய்யறான். அதுவும் குறிப்பா பக்தன்னு காலில் வந்து விழுந்துட்டான் இல்லையா சுக்ரீவன், என்ன தருந்தாலும் ராமனே கத்தின்னு சரணாகதி பண்ணிட்டான். அப்போ அந்த சரணாகதி பண்ணவன் ஒரு தப்பே பண்ணாலும் சரி போ, பண்ணக்கூடாது, காலில் விழுந்தவங்கிறதுனால மன்னிச்சு விடுறேன். அப்போ ஒரு சிரிப்பும் இல்லையா, பார் நியாயப்படி நான் உன்னை தண்டிக்கணும், சரி பரவாயில்ல, நண்பன் தானே, காலில் விழுந்தவன் தானே, விடுகிறேன் என்று அந்த மன்னிக்கும் குணம் அதை வெளிப்படுத்தும் விதமாக ராமன் புன்னகை செய்தான். 2, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா,
எத்தனையோ நண்பர்கள் நமக்கும் இருப்பார்கள். ஏதோ ஒரு சூழல்ல நமக்கு செய்ய வேண்டிய நன்மையை அவர்கள் மறக்கலாம், ஏன் சில நேரங்கள்ல அவர்கள் தீமையே செய்யலாம். அதுக்காக அவருக்கும் நமக்கும் இருக்க நட்பை நேரா போய் முறிச்சுக்கிறேன்னு சொல்வதை விட அந்த நட்பு தான் நமக்கு முக்கியம். ஒரு தப்பு பண்ணானா நேரா நாமே பேசிடலாமே, எப்பா இந்த மாதிரி செஞ்சிருக்க, இது தப்பா இருக்குன்னு சொல்லிடலாம். இன்னைக்கு உலகத்துல நிறைய கன்ஃபியூஷன் ஏன் வருதுன்னா, யாரும் பேசிக்கிறதே இல்லை. இவர் எத்தையோ நினைச்சு ஒண்ணு பண்ணியிருப்பார், அதை அவர் வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருப்பார். நீ இப்படி பண்ணிட்ட, அதனால நான் உன்னோட பேச மாட்டேன்னு இவர் முடிவு எடுத்துருவார். இது அவர் ஏன் பண்ணாருன்னு தெரியாது, அது இவருக்கு இந்த விளைவு ஏற்படுத்துங்கிறது அவருக்கே தெரியாது. இப்படியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்கலாம் இல்லையா? அப்போ ஒருத்தன் ஒன்று பண்றாங்கிறதுக்காகவே நேரா உறவு முறிச்சுக்கிறேன்னு சொல்றது நியாயம் இல்லை. அது மட்டும் இல்ல, இது உலகியல் விஷயத்துல எந்த ஒரு நண்பருமே ஒண்ணு பண்றாருன்னா நேர்ல பேசி தீர்த்துக்கிறது நல்லது. பகவத் விஷயத்திலையும் அப்படித்தான். இப்போ ஒரு பக்தன் பகவானே கத்தின்னு சரணாகதி பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க, அவன் எத்தனை அபச்சாரப்பட்டாலும், அதுக்காக சரணாகதி பண்ணிட்டு அபச்சாரப்படணும்னு சொல்ல வரல, அபச்சாரப்பட்டாலும் பகவான் அதுக்காக கைவிட மாட்டான். அவனை திருத்தி, அல்லது பெரிய தண்டனையா கொடுக்காம லேசான தண்டனையா கொடுத்து, கத்தியால வெட்ட வேண்டிய தண்டனைக்கு வெறும் முள் குத்துற மாதிரி ஒரு சின்ன தண்டனையா கொடுத்து அந்த பக்தனை திருத்தி பகவான் ஏத்துப்பானே ஒழிய, ஒன்ஸ் பகவான்கிட்ட நாம வந்துட்டோம்னா நிரந்தரமாக கைவிட்டுடுறதுங்கிறது பகவான் என்னைக்குமே கைவிட மாட்டான். சுக்ரீவன் விஷயமும் அதான். இது செய்தி. ஆகையினால புன்னகைக்கான காரணம் நான் அவனை மன்னித்தேன் என்பதன் அடையாளம். புன்னகை உணர்த்தும் செய்தி என்னைக்குமே பகவான் அடியார்களை கைவிட்டுட மாட்டான். 3, இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா, கோபம் என்ற தீய குணம் வராமல் நம்ம மனசுல பொறுமை, சாந்தம், அமைதி உள்ளிட்ட குணங்கள் நிறையும். வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம். தூஷ்ணீம் ஏஷ சுரானுபூதி நிரதஹ காமம் கிருதக்னஹ் கபிஹி நைவத்வாம் உபகாரகம் ஸ்மரதி தத் வால்யந்திகம் கச்சது இத்தம் லக்ஷ்மண பாஷிதே நஹி ததா கோபோ விதேயஃ புரஹ சாந்த்வம் ப்ரூஹி சகேதி தேசு வச்சசா மந்தஸ்மிதம் சோபதே என்று தினமும் சொல்லுவோம். புன்னகை ராமனை வழிபடுவோம். கோபம் உள்ளிட்ட தீய குணங்கள் நீங்க பெற்று அமைதியோடும் பொறுமையோடும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.